நம்ம விராலிமலை முருகன் கோவில் தாங்க வந்திருக்கோம். நம்ம விராலிமலை முருகனை தரிசிக்க 3 பாதை இருக்குது. ஒன்று நேராக படியில் நடந்து போகலாம், இன்னொன்று யானை பாதை பெரியவங்க நடக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னொரு பாதை பார்த்தீங்கன்னா 2 வீலர் 4 வீலர் போகிற மாதிரி மேலே பார்க்கிங் வசதியோட ஒரு பாதை இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. நம்ம விராலிமலை முருகனை பற்றி நிறைய சிறப்பு இருக்குது. அதில் இப்போ ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். நம்ம விராலிமலை முருகன் வந்து 1500 வருடத்துக்கு மேல் பழமையான கோவிலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு முருகன் காட்சி ஒரு திருத்தலமாக இருக்குது. நம்ம முருகன்கிட்ட வந்து மனசார வேணா உடனே நிறைவேற்றி கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சுருட்டு நெய்வேத்தியம் முருகனுக்கு படைக்கிறாங்க. வேறு எந்த ஒரு கோவிலையும் இது மாதிரி படைக்க மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுருட்டு நெய்வேத்தியம் படைக்கிறாங்க. நம்ம முருகன்கிட்ட குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தை வரம் வேண்டி வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முருகன்கிட்ட வந்து குழந்தையை கொடுத்து தவிடு கொடுத்து மாற்றுறது. அதாவது குழந்தையை முருகன்கிட்ட கொடுத்து அவங்க மாமா தவிடு கொடுத்து குழந்தையை வாங்குவாங்க. இந்த ஒரு நிகழ்வானது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. பலருக்கும் தெரியாது மயில்களின் சரணாலயம் நம்ம விராலிமலை அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா குகைக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? ஆமாங்க, விராலிமலை முருகன் கோவில் கீழால் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றப்ப சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் போனீங்க அப்படின்னா குகைக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஆனால் நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரியலங்க, சிவபெருமானை பார்க்க முடியல. அந்த இடம் வந்து பூட்டி இருந்துச்சு. அதனால் இன்னொரு பாதையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்குள்ளே சைடில் ஒரு பாதையில் போய் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பூட்டி இருந்துச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் வரப்போ பார்ப்போம். மறக்காமல் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.